Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Salaryman's Clubோட எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மீகட்டோ மியூசுமி ரெண்டு பேரும் வேலைய முடிச்சிட்டு கம்பெனிக்குள்ளே நின்னு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. மியூசுமி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படினு சொல்லிட்டு மியூசுமி அவனை பார்த்துட்டு ஓ உசியாமா நீயா அப்படினு சொல்லிட்டு சொல்றான். இவனோட நேமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கேரக்டர். என்கிட்ட எதுவுமே சொல்லாம நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ட மறுபடியும் நீ இந்த மாதிரி ஆஃபர் பண்ணினியா அப்படினு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதனால இல்லப்பா சும்மா தான் ஃப்ரீயா கொடுத்தேன், ஒரு கேஸ் ஆஃப் பீர் வாங்குனாங்க அப்படினா கொஞ்சம் டிடர்ஜென்ட் ஃப்ரீயா கொடுத்தேன் அந்த மாதிரி தான் அப்படினு சொல்லிட்டு மியூசுமி சொல்றான். ஆமா இவனை நான் உங்ககிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணல, இவனோட பேர் வந்துட்டு மீகட்டோ புதுசா ஜாயின் பண்ணிருக்க பையன் சொல்லிட்டு மியூசுமி அவனை இன்ட்ரோ கொடுக்குறான். அப்படியே மீகட்டோ கிட்டயும் யூசியாமாவை இன்ட்ரோ கொடுக்குறான். இவனோட பேர் யூசியாமா, இவனுமே ஒரு காலத்துல பேட்மிண்டன் டீம்ல தான் இருந்தான். இப்போ நான் இவனை பேட்மிண்டனுக்குள்ள தான் இழுக்க பாக்குறேன், ஆனா இவன் வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ முதல்ல பேச மாத்தாம நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு யூசியாமா மியூசுமி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட பேப்பர் ஒர்க்கை சப்மிட் பண்றதுக்கு எங்க QA டிபார்ட்மெண்ட்குள்ள தானே வரணும், அங்க வா உன்னை அங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் அவனை பார்க்க போறப்ப மீகட்டோ வந்துட்டு அவர் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்றான். அவன் மட்டும் கிடையாது, அந்த QA டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் ஸ்பெசிபிக்காவே இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூசுமி சொல்றான். சரி முதல்ல இந்த QA என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீகட்டோ கேக்குறான். அது வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம கம்பெனிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் போலீஸ் மாதிரி அவங்க. நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் இவங்களை தாண்டி தப்பாலாம் வெளியவே போகாது. அவங்க எல்லாரும் எப்பவுமே நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூசுமி சொல்றான். பட் நம்மளோட கஸ்டமர் வந்துட்டு நம்பி நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்குறது, அவங்க சேஃபா ஃபீல் பண்றதெல்லாம் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்னால தான். அதுக்காக இவங்க நம்ம தேங்க்யூ சொல்லி தான் ஆகணும். அதனால அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்க்குள்ள வந்து நின்னோனே அவங்க மேனேஜர் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சிரிட்டரி உன்னோட ப்ரொபோசல் அக்செப்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாருமே நிறைய ப்ரொபோசல் சொல்லிருப்பாங்க, அதுல மீகட்டோட தான் இப்ப செலக்ட் ஆயிருக்குது. இவங்க ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு கம்பெனியோட கார்ல போறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபேக்டரிக்கு போய் அனலைஸ் பண்ணி சிரிட்டரிக்கு ப்ரொபோசல் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இவங்க எல்லாரும். ஆனா மீகட்டோக்கு இது எதுவுமே சுத்தமா தெரியாது, அவனுக்கு எழுதலாம் சும்மா தான் எழுதி போட்டுப்பான். பார்த்தா அவன் செலக்ட் ஆயிருச்சு. அதனால நான் இருக்கிறேன் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு வரான். இன்னைக்கு டேக்கு ஹீரோவே நீ தான்டா, உன்னாலதான் நாங்க பாரு டே ஆஃப் மாதிரி வெளியே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது. சோ நீ எல்லாம் டிப்ரெஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. நீ ப்ரொபோசல சீக்கிரம் எழுதுறதுக்கு நாங்க எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. சரி இவ்வளவு நேரம் இந்த ப்ரொபோசல்னு சொல்லிட்டு சொன்னீங்களே அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீகட்டோ கேக்குறான். எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது என்னடா அதுவே தெரியாம எப்படி அவன் எழுத போறான்ட்டு இவங்க எல்லாருமே இப்ப அந்த ஃபேக்டரி வந்து ரீச் பண்றாங்க. அந்த ஃபேக்டரி வந்துட்டு நல்லா சுத்தி பாக்குறதுக்கு அந்த ஓனர் அலோவ் பண்றாரு. இவரே கூட்டு போய் நல்லா சுத்தியும் காட்டுறாரு. மீகட்டோ வந்துட்டு அங்க ஒரு சோடாவை பாக்குறான். அது அவனுக்கு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாவே இருக்குது. அதான் நம்ம ஊர்ல கோலி சோடான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த குண்டு இருக்கிறது அந்த சோடாவை தான் பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆகுறான். அவங்க இந்த ஃபேக்டரி சுத்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப சாயங்காலம் தங்கறதுக்காக ஒரு இடத்துல வந்து இருக்காங்க எல்லாரும். இப்ப ஃபேக்டரி எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு, அதுல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதனால இப்ப ப்ரொபோசல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரவுண்டா ஒண்ணா உட்கார்றாங்க. மீகட்டோ கொடுத்திருந்த ப்ராடக்ட் பேர் வந்துட்டு கிரீன் ஆனியன் ஜிஞ்சர் ஆலி. எதுக்கு இந்த மாதிரி கிரீன் ஆனியன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. அன்னைக்கு நம்ம ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறப்ப இந்த கிரீன் ஆனியன் வித் ஜிஞ்சர் தான் சாப்பிட்டோமா, அது ரொம்ப டேஸ்டா இருந்தது, அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மீகட்டோ சொல்றான். சரி இப்ப நம்ம ப்ரொபோசல் எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. இருங்கடா எனக்கு ப்ரொபோசல் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீகட்டோ சொல்றான். அது வந்துட்டு ரொம்பவே ஈஸியா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான ஐடியாஸ் பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்புறம் எங்க எப்பலாம் அந்த ப்ராடக்ட் விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம ப்ரொபோசல் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்றான். சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுவோமா, அதுதான் நம்ம மீகட்டோக்கு ஈஸியா இருக்கும். அவன் இப்பதான் வந்திருக்கான், அவன் இதை பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மீகட்டோ இவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அவங்க ஒரு போர்டுல போய் SWOT அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாங்க. அதான் ஸ்வாட் அனாலிசிஸ். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். இந்த நாலு தான் அர்த்தம். அதாவது இப்ப இவங்க ரெடி பண்ண போற ப்ராடக்ட்ல என்னென்னலாம் ஸ்ட்ரென்த் இருக்கு, என்னென்னலாம் வீக்னஸ் இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல கிடைக்கும், அண்ட் இந்த ப்ராடக்ட்னால என்னென்ன ஆபத்து இருக்கு, அதான் த்ரெட்ஸ். இந்த நாளையுமே அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றது. இந்த ஒரு அனாலிசிஸ் பண்ற மூலமா அந்த ப்ராடக்ட்டை பத்தி எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் உங்களால யோசிக்க முடியும். அதுதான் இந்த அனாலிசிஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட்டோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சாலே போதும். ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், வீக்னஸ் எப்படி குறைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த அனாலிசிஸ் மூலமா இந்த ப்ராடக்ட்டோட நெகட்டிவிட்டி என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ நெகட்டிவ் எப்படியா குறைக்க பாத்துருவாங்க. ஸ்ட்ரென்த் மட்டும் அனலைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ற மூலமா இது ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டாவே வரும். அதனால தான் இந்த அனாலிசிஸ் பெஸ்ட்பாங்க. இது நிறைய பிசினஸ் கம்பெனிஸ்ல கூட ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுவாங்க. மிக முக்கியமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. இவங்க பண்ண போற ப்ராடக்ட் என்ன, கிரீன் ஆனியன், அதாவது அந்த வெங்காயம் வித் இஞ்சி அதாவது ஜிஞ்சர். இந்த ரெண்டுக்கும் என்னென்னலாம் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சிருக்காங்க அழகா. ஒருத்தரா அந்த ப்ராடக்ட்டோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. மீகட்டோ வந்து ஒருத்தரையா பாத்துக்கிட்டே உனக்கு ஒண்ணுமே புரியல இவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்ட்டு. இவங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி இதுக்கப்புறமா நம்ம என்னதான் பண்ண போறோம் இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீகட்டோ கேக்குறான். ரொம்பவே சிம்பிள், இது எல்லாத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஐடியாக்கு நம்ம வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்றான். அண்ட் இதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியம், ஒரு ப்ராடக்ட் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா அது பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். அதனால இது பாக்குறதுக்கு ஏதாவது டிசைனா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மீகட்டோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐடியா கொடுக்குறான். அந்த ராமன் பாட்டில் மாதிரி இருந்தா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலி சோடா பாத்துருப்பாங்க அதே மாதிரி. ஆமா அது பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதுக்கு மேல ஏதாவது லேபிள் ஒட்டி இன்னும் டிசைனா நம்ம மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அந்த பாட்டில் ஏதாவது லேபிள் ஒட்டணும் அப்படின்னா பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். நிறைய பேர் அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியா எல்லாம் போடுவாங்க, இன்னுமே ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசுமி சொல்றான். சரி இப்ப நம்ம ப்ரொபோசல் ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம பேசின எல்லாத்தையும் ஒரு சம்மரைஸ் பண்ணி உன்னோட லேப்டாப்ல டைப் பண்றியா, அதான் நம்ம ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லிட்டு மியூசுமி சொல்ல மீகட்டோ வந்துட்டு சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் திறக்கிறான். லேப்டாப் அவ்வளவு ஃபாஸ்டா திறந்தவே டைப் பண்ண மாட்டான் போல, அவரே தடவிக்கிட்டு இருக்கான், ஒரு எழுத்தா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி டைப் பண்ணா நைட் ஃபுல்லா டைப் பண்ணுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மீகட்டோ வந்துட்டு நைட் குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்நேரம் மியூசுமி அங்க வரான். அப்ப மீகட்டோ வந்துட்டு நான் பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு தான் இங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரொபோசல் பண்றது வேலை பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். இது வந்துட்டு உன்னோட வேலை தான்டா, ஒர்க் பேட்மிண்டன் ரெண்டுமே நீ பார்க்கணும் பேலன்ஸ்டா, அதான் இங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மியூசுமி சொல்றான். எனக்கு இப்ப நம்ம பண்ண எதுவுமே புரியல, இந்த ப்ரொபோசல், இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் இது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மீகட்டோ சொல்றான். இப்போதைக்கு இது வந்துட்டு உனக்கு புரியணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல. ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஒன்னே நீ ஃபுல்லா இன்வால்வ் பண்ணி ஒரு வேலையை செய்யல அப்படின்னா
அது யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு மியாசுமி சொல்றான். இதை நான் ஒர்க்ல மட்டும் சொல்லல, நம்ம பேட்மிண்டன்லயுமே தான் சொல்றேன். நீ ஃபுல்லா ஒன்னே அர்ப்பணிச்சு விளையாடுறப்ப நீ கண்டிப்பா எல்லா ஷாட்டையும் ரிட்டர்ன் பண்ண முடியும், அண்ட் ப்ரொபோசல்லயும் உன்னோட கிளைண்ட் உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியும். ஆனா சில நேரம் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலுமே நம்ம ஃபெயில் ஆக தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மீகேட்டோ சொல்றான். ஆமா, அன்னைக்கு அந்த யூனிசிஸ் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேனே, உன்னோட பாஸ்ட்ல என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். அப்ப மீகேட்டோ வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்திருக்கான். சரி நான் இப்ப கிளம்ப ஆகணும், லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி உள்ள போக போறான். மியாசுமி கரெக்டா எந்திரிச்சு நிக்கும்போது மீகேட்டோ வந்துட்டு அவனோட ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்கிட்ட இது வந்துட்டு நான் ஹை ஸ்கூல் படிக்கும்போது இன்டர் ஹை டைம்ல நடந்த ஒரு விஷயம் தான். நான் வந்துட்டு முன்னாடி டபுள்ஸ் டீம்ல தான் விளையாண்டுகிட்டு இருந்தேன். அப்ப மீகேட்டோ கூட ஒரு டபுள் பார்ட்னர் இருப்பான், அவனோட பேர் வந்துட்டு ஆசுமா. இவனே ஞாபகம் ஒரு முக்கியமான கேரக்டர். ஒரு டைம் அவுட்ல ரொம்பவே டயர்டா இருக்க பார்த்து நீ ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். நான் ஓகேவா தான் இருக்கேன், நீ ஸ்கோர் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் பின்னாடி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா சொல்றான். ஆப்போனன்ட் எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே சூப்பராவே ரிட்டர்ன் பண்றான் ஆசுமா. பட் அவனுக்கு ரொம்பவே டயர்டாவும் இருக்குது. அப்படி ஒரு வாட்டி காக்கு பின்னாடி போகும்போது தான் மீகேட்டோ வந்துட்டு அது பின்னாடி போய் எடுக்க ட்ரை பண்ணிருப்பான் அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு. பட் கரெக்டா இவன் பின்னாடி போய் ஜம்ப் பண்ணும்போது ஆசுமாவும் அந்த இடத்துல தான் நின்றுப்பான். அதனால இவன் தெரியாம அவனை போய் இடிச்சிருவான். அவனுக்கு அந்த மாதிரி இன்ஜுரி ஆனதுனால தான் அவனால பேட்மிண்டனே ஆட முடியாம போச்சு, அதுக்கெல்லாம் காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீகேட்டோ நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா என்னால பேக் சைடு ஜம்ப் பண்ணவே முடியல. சம்டைம்ஸ் செட்டில் வந்துட்டு என்னோட தலைக்கு மேல போறப்ப கூட எனக்கு அந்த பாஸ்ட் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், அதை நினைச்சு என்னால ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீகேட்டோ சொல்றான். அப்படின்னா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்போ ஓகே தான், ஏன்னா உனக்கு பின்னாடி தான் இப்ப நான் இருக்கேன்ல, என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட பெஸ்ட் பிளேயர் இல்லையா, அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ள வரும்போது பார்த்தா எல்லாருமே ஹாப்பி பர்த்டே மீகேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு மீகேட்டோக்கு பர்த்டே போல. சரி வாடா பர்த்டே பாய் அப்படின்னு சொல்லிட்டு மீகேட்டோ எல்லாம் பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க டோயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் மீகேட்டோ வந்துட்டு. இது என்னோட பிளான்ல இல்லப்பா, மியாசுமியோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்றான். ஆமா டோயா எதர்ச்சி என்கிட்ட இதை சொல்லிட்டான், அதனாலதான் இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். எதுக்கு என்னோட பர்த்டே எல்லாம் நீங்க இப்ப செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீகேட்டோ கேக்குறான். ரொம்பவே சிம்பிள், நீ வந்துட்டு இப்ப எங்கல்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். இந்த இதை எடுத்துக்கோ, இப்ப நீ அடல்ட் ஆயிட்ட, உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, அதனால இப்ப நீ இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி ப்ராடக்ட்டே ஒன்னு தர்றாங்க. எல்லாருமே சேர் சொல்லிட்டு அந்த பீரை குடிக்கிறாங்க. மீகேட்டோ இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுமே குடிக்கிறான். பட் அவனுக்கு அது கொஞ்சம் குடிச்சனே லைட்டா கசக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பயவுல நல்லாவே குடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு பாட்டிலோட நிப்பாட்டிடுவான்னு பார்த்தா பாட்டிலா குடிச்சிட்டு இருக்கான். எல்லாருக்கும் வேணடா முத வாட்டி தான் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா போகுது. டேய் நாளைக்கு வேலை இருக்குடா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு டாக்கிட்டா சொல்றான். நான் நினைச்சா காலம் முழுக்க கூட குடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீகேட்டோ சொல்றான். ரைட் உனக்கு இதுக்கு மேல போதும் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி பாட்டில புடிங்கிறான். இந்தடா முதல்ல நீ தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி தண்ணியை குடிக்கிறான். அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டில் எடுத்து மடமடன் குடிக்க ஆரம்பிச்சிடறான். அதை குடிச்சிட்டு மீகேட்டோ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். எதுக்கு சன்லைட் பேவரேஜ் டீம் சரியா விளையாட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, உங்க டீமுக்கு இப்ப நான் ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்றேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்கிட்டா நீ தான்டா நீ ரொம்பவே ஒஸ்டா விளையாண்டுகிட்டு இருக்கிற பயத்தினாலேயே நீ ரொம்ப அதிகமாவே எல்லா இதையும் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு கேட்டுட்டு. அப்புறம் டே டோயா நீ உன்னோட இன்ட்யூஷனை நீ அளவுக்கு அதிகமா ரொம்பவே நம்பிக்கிட்டு கிடக்குற, உன்னோட உள்ளுணர்வை மட்டுமே நம்பிக்கிட்டு கிடக்காம ஒழுங்கா கேம்ல விளையாட பாரு, ஹை ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் கூட நீ இம்ப்ரூவ் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ரைட் பயவுல நம்மள விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா அங்கிட்ட தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. ரைட் அடுத்து வாங்கிட்டு தான் வரேன் இரு, உன்னோட பொட்டன்ஷியல் எதுக்கு நீ கம்மியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால இனிமே சூப்பரா விளையாட முடியும், ஆனா எதுக்கு நீ உன்னைய லிமிட் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா டே மியாசுமி நீ உன்னோட மூவ்மெண்ட் எல்லாம் தேவையில்லாத ஆணியா இருக்குது, எதுக்குற தேவையில்லாத மூவ்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, ஒரு சின்ன கிரேட் ஸ்கூல் கிட் கூட உன்னோட நல்லா திங்க் பண்ணுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அப்படியே சாமியாடி அமைதியா உட்காந்துட்டு சரி இருந்தாலும் நீங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ப்ரொபோசலுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்தையும் சொல்றான். அப்ப கூட அவன் மியாசுமிக்கு தேங்க்யூ சொல்லல, மத்த எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிட்டான். சரி நம்மளை பத்தி ஏதாவது சிறப்பா பேசப்பல பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். இவன் மூஞ்சி பார்த்த மட்டும் அவனுக்கு என்ன காண்டுன்னு தெரியல, மறுபடியும் அவனை பிடிச்சு கத்த ஆரம்பிச்சான். அவனோட ரூமே ஒழுங்கா வச்சுக்க மாட்டேங்கிற, நீ அடிக்கடி நைட் வேற கொரட்டை விட்டு கிடக்குற, அதெல்லாம் எப்ப நிறுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேல பேசுறதுக்கு பயலுக்கு தெம்பு இல்ல, அப்படியே பிளாட் ஆனவன் தான் ஒத்துன்னு படுத்து கிடக்குறான். டேய் எல்லார பத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயமா சொன்ன, என்னை பத்தி ஏதாவது சொல்றா மீகேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பாக்குற மியாசுமி. பட் வேலைக்கு ஆகல, இவனை பத்தி கடைசி வர ஒரு நல்ல வார்த்தை கூட பேசல. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல அவங்களோட மேனேஜர் வந்து மியாசுமி கிட்ட சீரட்டோரியோட ப்ரொபோசல் எப்படி போச்சு, அவன் நல்லா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா அது ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு, நீங்க வேணா பாருங்க, அவன் இதை கண்டிப்பா சூப்பரா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். ஆனா அவன் ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு செம்மையா தலைவலிக்கிறா சாமி, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தலைவலியோட உட்காந்துக்கிட்டு கிடக்குறான். அவன் உண்மையிலேயே இதை மேனேஜ் பண்ணிக்கிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு மேனேஜர் கேட்கிறாரு. அதெல்லாம் இல்ல, எப்படியாவது அவன் மேனேஜ் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்லிடுறான். இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல எடுத்து கார்பரேட் டோர்னமெண்ட் வரப்போகுது, அதனால ஈவினிங் வந்துட்டு எல்லாரும் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணி எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கோச் வந்துட்டு இந்த வருஷம் டோர்னமெண்ட்டுக்கான ஷெட்யூல காட்டுறாரு. இவங்க இருக்கிற பிளாக்ல வந்துட்டு டொமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அந்த டீமை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க யூனிசிஸ் கூட விளையாடலாம். நம்ம ரிவெஞ்ச் வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். அதை விட முக்கியமா நம்ம தோக்கவே கூடாது ஒரு மேட்ச் கூட அப்படின்னு சொல்லிட்டு மீகேட்டோ சொல்றான். ஆமா நாங்களுமே கண்டிப்பா தோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோயா டாக்கிட்டா ரெண்டு பேரும் சொல்றாங்க. இதை கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷம், இதே கான்பிடென்ட்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போய் நம்மளோட ஆப்போனன்ட்ட கிரஷ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் பயங்கரமா கத்திக்கிட்டு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போற டோர்னமெண்ட்ல சன்லைட் பேவரேஜ் டீம் வின் பண்றாங்களா இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.